நீட் ரகசியம் இப்போ ஆலோசனை சிஎம் ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என விஜய் போர்க்கொடி தூக்கியுள்ளார். தவிக தலைவர் விஜய் விடுத்துள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு பொய், ஆட்சிக்கு வந்ததும் அதைவிட இன்னும் மிகப்பெரிய பொய் என்பதே திமுக என்று விமர்சித்துள்ளார். மேலும் பொய் வேடம் தரிக்கும் நாடக திமுக தலைமையின் பொய்முக வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை நில்லாமல் நிற்கிறது. எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய்களின் பட்டியலை தேர்தல் அறிக்கையாக 2021 தேர்தலின் போது வெளியிட்டது. அப்பட்டியலின் முக்கிய பொய்களில் ஒன்றுதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சி. அத்துடன் தேர்தல் களத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொல்லி மோசடி பிரச்சாரம் செய்தார்கள். ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை, அது மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சொல்லி தப்பித்தனர். பொய்களாலும் மோசடிகளாலும் மக்களை ஏமாற்றி 4 ஆண்டுகளாக தப்பித்தவர்கள் இப்போது 2026 தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் நீட் போராட்டம் முடிந்துவிடவில்லை என்று நீட்டி மூழ்குகின்றனர். அனைத்து கட்சி தலைவர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் என்ற ஒரு நாடகத்தை இப்போது அரங்கேற்றியுள்ளனர். இயலாமையை மறைப்பதற்காக எல்லாவற்றிற்கும் அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம், சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் என ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்பி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுக தலைமையின் தொன்று தொட்ட வழக்கம் என்று கூறியுள்ளார். இதோ இப்போது அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெறுவதற்கு ஆலோசனைகளை வேறு முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். நீட்டை ரத்து செய்யும் ரகசியம் கைவசம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் இப்போது ஆலோசனை கேட்பது ஏமாற்று ஆலோபனை அன்றி வேறென்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நமது சமரசமற்ற நிலைப்பாடு. மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றப்படுவதே நிரந்தர தீர்வு. சிறப்பு ஒத்திசைவு பட்டியலில் கல்வியை சேர்க்க வேண்டும் என்று ஒரு தற்காலிக தீர்வு வேண்டும் என நாம் கூறினோம். நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக மட்டுமன்று, நிரந்தரமாக மக்கள் பக்கம் நிற்கும் நாம் எப்போதும் இப்படித்தான் எதிலுள்ள தீர்வை நோக்கியே யோசிப்போம் என்று கூறியுள்ளார். மேலும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசோ மக்களை ஏமாற்றும் கபட நாடக கச்சேரிகளை மட்டுமே நிகழ்த்துகிறது. மக்கள் விழித்துக் கொண்டார்கள், இனி அவர்களை ஏமாற்ற முடியாது. இதுவரை மாணவ செல்வங்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றியதற்கு திமுக தலைமை மக்கள் மன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று விஜய் கூறியுள்ளார். மேலும் திமுக தலைமை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் தொடர் அரசியல் மோசடி மற்றும் ஏமாற்று வேலைகளுக்கெல்லாம் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தக்க பதிலடியை மக்கள் தரப்போகின்றனர் என்று கூறியுள்ளார். மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று அதை நிகழ்த்தி காட்டுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு. நிச்சயமாக அது 2026 நிகழும், நிகழ்த்தி தீரும் என்றும் விஜய் கூறியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.